வெல்கம் டு விசான் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் விசான் மோட்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து நம்மளுடைய பேட்டரி சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய விசான் மோட்டார்ஸுடைய பேட்டரி. இது வந்து 48 வோல்ட்டு. இதோடைய டீட்டெயில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த பேட்டரி வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு வந்து நம்ம இதை மெயினாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன மெயினாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, பேட்டரி தான் வந்து இதில் முக்கியமான பங்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து மெயின் ஹார்ட்டே வந்து பேட்டரி தான். அப்படிங்கும்போது இந்த பேட்டரி வந்து எந்த பேட்டரி பெஸ்ட்டு, அதாவது நீங்கள் பைக்கோட ப்ரைஸை வச்சு நீங்கள் பைக் வாங்கிடக்கூடாதுங்கிறக்காக இந்த கிளாரிட்டி ஒரு விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சேல்ஸ் பண்ணுறது என்னுடைய மோட்டோ இல்லை. எதையுமே நம்ம தெரிஞ்சு கரெக்டாக பண்ணணும், வாங்கணும் அப்படிங்கிறத நினைப்பேன். இப்போ நான் ஒரு பொருள் வாங்கினா அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வாங்கும்போது வித்தவுட் பேட்டரி என்ன ப்ரைஸுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதோட ப்ரைஸு வந்து பேட்டரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரி வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க, லெட் ஆசிட் பேட்டரி போட்டு கொடுப்பாங்க. லெட் ஆசிட் பேட்டரிங்கிறது வந்து நார்மலாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கக்கூடியது. அதுக்கு வாரண்டிங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ நார்மல் அந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் 5000 ரூபா தான் இருக்கும் அந்த பேட்டரி. இது வந்து 15000 ரூபா பேட்டரி. இந்த கூட அந்த 10000 ரூபா அப்படிங்கிறது வந்து இந்த பேட்டரி காஸ்ட்டில் மட்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னா, சார் லோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து 35,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி கொடுக்குறாங்க மார்க்கெட்டில், நீங்கள் என்ன 45,000 ரூபா சொல்கிறீங்கன்னா, அந்த 10,000 ரூபா ஒன்லி அந்த பேட்டரியில் தாங்க இருக்குது அந்த அமௌண்ட்டு, வேறு எதுலேயுமே இல்லை. சரியா? இது வந்து உங்களுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறக்க அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேட்டரிங்கிறது என்ன, பேட்டரியோட கான்செப்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். நன்றி.